கடந்த தேர்தலில் வடக்குல போட்டி போட்டிருக்கீங்க, வடக்கு மாவட்டத்துல சென்னையிலயும் போட்டி போட்டீங்க. இப்ப சொந்த மாவட்டங்கள்ல தென் மாவட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்காங்க. விளையாட்டு வீரனுக்கு முதல்ல இறங்கினான்னா 3வது இறங்கினா 4வது இறங்கினா தெற்கன்னா வடக்கன்னு போர் வீரனுக்கு எங்கேயும் போடுறதுதான். இந்த இடத்துல நீங்க எங்க நீங்க எல்லாம் விரும்புறீங்களோ அங்க போட்டி விடுவோம். என்னங்கய்யா? காரைக்குடி தானே இது ஒரு 10 நாள் பொறுப்பா? என்னடா 10 நாள் பொறுப்பு. சரி, பிரதமரும் வரா இருக்காரு அடுத்த மாசம் முதல் வாரத்துல. பட்ஜெட் பத்தி ஒரு நிதி இல்லைன்னு திமுக கூட்டணி கட்சி வந்து 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சரிதான். இது ஒரு இந்த நிதிநிலை அறிக்கையை நான் ஏற்கல, அதை கண்டிச்சு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த எப்பவுமே நம்மளுடைய நாட்டின் நிதிநிலை அறிக்கை முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சி பெருக்கத்துக்கும் தான் உதவும். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்களுக்கு இருக்காது. அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா இங்க முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். அதனால அதை போய் பேசி வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துலயே லாபத்தை வந்துருது, மக்கள் சேவை செத்துருது. அப்புறம் அதை பேசி பயன் இல்லை. அதை மாற்றணும். அதுக்கு ஒரு தலைகள் மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, அதான் புரட்சி. அதுதான் நாங்கள் செய்து வந்தோம். அதனால அதை திமுக எதிர்க்கும், அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா இது கூட்டணி வச்சிருக்கு, அது கூட்டணி வைக்கல. உங்களுக்கு சரிக்காது, உண்மை தானே. அதிமுக ஆதரிக்குதா இல்லையா அந்த நிதிநிலை அறிக்கையை? அப்புறம் பெண்களுக்கு அதிக பேர் வாய்ப்பை வழங்கிருக்கீங்க. அது வாய்ப்பு இல்லை, அவங்க வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போட்டு பாவம் பார்த்து எங்களுக்கு 117 இடம் கொடுத்துருக்காங்க. இது அவங்க இடம், அவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கோ அதுக்கு உரியதுன்னு சொல்றதுக்கோ நான் யாரும் பைத்தியக்காரன். அவங்க இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கான சனநாயகமும் அன்பும் பாசமும் இங்க இருக்கு. அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது என் மக ஓடி போய் வெற்றி கோப்பையை தொட்டா நான் கைதட்ட மாட்டேன். அப்படி கைதட்டுறேன். என் தங்கை எடுக்கும்போது, என் தாய் எடுக்கும்போது, என் அக்கா எடுக்கும்போது, என் மகள் எடுக்கும்போது கைதட்டுறேன். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். இதுல என்ன பெருமைப்பட இருக்கு? கடமை செய்யறோம். மாநாட்டுக்கான திட்டமிடல் எவ்வளவு பேர் கூட இருக்கிறாங்க? அங்க சிறப்பான திட்டம் இருக்கு. காசு மட்டும் இல்ல, ஏதாவது கொடுத்து என்ன பணம் தான் இல்ல, அதை கொடுத்துரு. அதெல்லாம் நல்லா நடக்கும். வந்துருங்க புரட்சிகள். மற்ற கட்சிகள்லாம் இப்ப கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேட்பாளரை தேர்வு பண்ண விருப்ப மனு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து வேட்பாளரோட கலந்து ஆலோசனை களம் எப்படி இருக்கு? மற்ற கட்சிகள் அவருடைய வேலை என்ன, அவங்க செலுத்திட்டாங்க. நம்ம சொல்லுங்க. நாங்க எப்பவுமே கொஞ்சம் எளிய பிள்ளைகள், அதனால முன் தயாரிப்பு இதுல கவனமா இருக்கும். எங்களுக்கு 21 மாநாடு. இந்த மாநாட்டில் மொத்த வேட்பாளர்களையும் அறிவிக்கணும். இப்போ புதுச்சேரிக்கு தனியா கூட்டமிட்டு அதை கூட்டம் போட்டு அறிவிப்போம். அங்கே 28 தொகுதியில் போட்டிட்டோம். இங்கே 234. அந்த 234 இங்கே அறிவிச்சு நாங்கள் களத்துக்கு போயிடுவோம். தேர்தல் தேதி எப்போ வருது அதெல்லாம். அதனால எப்பவுமே நாங்கள் முன் தயாரிப்பில் கவனமா இருப்போம். போன முறை நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு சின்னம் இல்லாதனால ரொம்ப திணறிட்டோம். அது வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட எங்களுக்கு எந்த சின்னத்தில் போட்டியிட போறோம்னு தெரியல. இப்போ எங்களுக்கு முன்கூட்டி எங்களுடைய விவசாய சின்னம் இருக்கிறது. நாங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கிற வரை காத்திருக்காங்க. மாநாடு முடிஞ்சோன்னா களத்துல வேலை இப்பவே எங்க பிள்ளை வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. அது போல இந்த போன முறை நீ சொன்னீங்க மேடை சொல்லும் போது எத்தனை முறை தோல்வியிட்டாலும் தேர்தல் எதிர்கொள்ள தயாராக சொன்னீங்க. அதே சின்ன கிடைச்சிருக்கு. இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நாம் தமிழ் எப்படி எதிர்பார்க்கும்? இல்ல, எல்லா கட்சிகளுமே வெற்றிங்கிற இலக்கை நோக்கித்தான் மற்றவர்கள் அடையிற வெற்றி. கொஞ்சம் அமைதியா இருக்கணும், மற்ற கட்சிகள் அடைகிற வெற்றிக்கு, தேர்தல் வெற்றிக்கும் நாங்க அடைகிற தேர்தல் வெற்றிக்கும் நிறைய வேறுபாடு. அவங்களுக்கு வழக்கமான ஒரு தேர்தல், அவர்களுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும், வாங்கிக்குவாங்க. நாங்க வரலாற்று பெரும் மாறுதலுக்காக நிற்கிறோம். எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு, எந்த மாறுதலும் அல்ல. என் இன மக்களுக்கு ஒரு ஆறுதலும் இல்லை. அதனால அந்த முற்றுமுழுதான் இந்த நிலத்துல இருக்கிற இதுவரை இருக்கிற இந்த அரசியல் இருக்கு இல்லையா, இதை மாற்றி இதை தகர்த்து வேற ஒரு அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ஆள் மாற்றி ஆட்சியை மாற்றி வச்சு இங்க பயன் இல்லை. ஆட்சி முறையை மாற்று, உங்களுக்கு ஆட்சி முறை மாற்றம் உங்களுக்கு வரணும். அந்த ஆட்சி முறையை மாற்ற நிக்கிறதுனாலதான் நாங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிற முழக்கத்தை முன்வச்சு, அந்த நோக்கத்தை முன்வச்சு இந்த களத்தை தயார் செய்து அந்த களத்துல நிக்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் நிகழாத ஒரு இது. இங்க பன்னெடுங்காலமா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல் இருக்கு, விளம்பர அரசியல், செய்தி அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இருக்கு.
எப்படியாவது எங்களை ஆளணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எப்படியாவது என் இன மக்கள் வாழணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது என் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. நான் இந்த நிலையை எப்படியாவது மாத்தணும்னு நினைக்கிறேன். இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அவர்கள் திராவிடருங்கிறாங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். அவங்க இந்தியருங்கிறாங்க, இல்லை நாங்க தமிழர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இது கோட்பாட்டு அளவுல நிறைய நாங்க தள்ளி நிற்கிறோம். அதனாலதான் இது யாரோடு இணையாம தனித்துவமா போட்டி போட காரணம். இந்த தாயின் மார்ல கறந்த பார்போல கரைபடியாம நிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப சீட்டுக்கு நோட்டுக்கும் பேரம் பேசி போய் கூடுறது ஒரு கூட்டணின்னு பேசக்கூடாது. சீட்டணி நோட்டணின்னு தான் பேசணும். கூட்டம் அரசியல் ஆகாது, கொள்கை தான் அரசியல். இப்ப நீங்க அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவங்கிறார். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம்ங்கிறார். ரொம்ப நாளா இந்த பாவமும் இந்த வியாபாரம் தான் இங்க நடந்துருக்கு. அரசியல் இல்லை. விடுதலைக்குன்னு அரசியலை செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு அரசியல் ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க வியாபாரம் செய்ய வரல, விடுதலை பெற வந்ததுனால எங்க அரசியல் விடுதலைக்கான அரசியல். எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணாம ரெண்டு கட்சிகிட்டயுமே கூட்டணி பேசுறாங்களே, இதை எப்படி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்படி? இதை நீங்க அண்ணன்ட்ட கேட்க கூடாது. நான் இந்த செயலை அருவருக்கிறேன். நீங்க உங்களுக்கு அந்த வழி இருக்கிறதுனாலதான் என்கிட்ட அந்த கேள்வியா எழுப்புறீங்க. இதை ஒரு தலைமுறையை கவனிக்கணும். இது எந்த மாதிரியான அணுகுமுறை? தேர்தல் வரும்போது பேரம் பேசிக்கிட்டு எங்க சீட்டு நோட்டு படியுமோ அங்க போறது இல்லாது எந்த மாதிரியான கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் வேலை செய்யறாங்க. இப்ப திமுகல இருக்கிற 10 அமைச்சர்கள் கிட்ட அதிமுகல இருந்து அமைச்சர்கள். அப்ப இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி நினைக்கிறது? போன தடவை இங்க இருந்த அமைச்சராக இருந்தவர் இங்க இருக்கிறார். உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். அப்ப எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியில போய் சேர்ந்து அங்க அமைச்சர் பதவி அனுபவிக்கிறது வந்து அது பதவிக்கானதா, மக்களின் உதவிக்கானதா, அது பணத்துக்கானதா, இனத்துக்கானதா? அப்ப இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி இருக்கும்? இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில கொள்கையில மாறுபட்டு இருந்தா எப்படி இந்த கட்சியிலையும் பதவி இந்த கட்சியிலும் பதவி இருக்க முடியும்? அப்ப இங்க போய் சேரும்போது தாய் கழகம்ங்கிறீங்க, இது சேய்கழகம்ங்கிறீங்க. அப்ப தாய் மாதிரி தானே பிள்ளை இருக்கும். தாய் சரியா இல்ல, கேவலமா இருக்கு, ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்குது, அது கொள்ளையில இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னா அதே தானே அதையும் செய்யும். நூலை போல் சேலைங்கிறான், தாயை போல் பிள்ளைங்கிறான். நூலு மஞ்சளா இருந்து சேலை சிவப்பா வருமா? அப்ப அது ரெண்டும் ஒண்ணுதான். இதை முறைஞ்சுக்கணும். நீங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறும்? திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டின்னு அவங்க பேசுறாங்க. நேற்று விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. பனையூர் தொகுதியில விஜய் போட்டியிடணும்னு சொல்லி விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கா? நேற்று ஒரு நாள்லயே பனையூர் தொகுதியில போட்டியிடணும்னு சொல்லி ஒரே நாள்ல விட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு அனுபவம் இல்லையவங்கிறத காமிக்குதா? எனக்கு தெரியல. இது வந்து வியாபாரம் இல்லைல்ல, இது விற்பனை பண்ற மாதிரி நினைச்சிருக்கு. பனையூர் ஒரு தொகுதி இல்லைங்கிறது பிள்ளைகளுக்கு தெரியல. அது போக போக கற்றுக்குவாங்க. பேசும்போது திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் நேரடி களத்துல போட்டின்னு பேசுறாங்க. அப்படின்னா நாட்டை யாரு அதிகமா நாசப்படுத்துறது, இது கொடுமைப்படுத்தி அழிக்கிறது, கொள்கை அடிப்படையில தான் மோதல்கள், சித்தாந்த அடிப்படையில தான் போட்டிகள். அவங்க சொல்றது இந்த மும்முனை போட்டி, 3 கட்சிக்கும் போட்டி. நாங்க சொல்றோம் எங்களுக்கு எங்குமே போட்டி கிடையாது. நாங்க உலகத்திற்கு பொதுமையான அரசியல் வைக்கிறோம். புவி வெப்பமாகுது, அது தடுக்கணுங்கிறது ஒரு இனத்துக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டுக்கோ இல்லை, உலகத்துக்கு. பருவநிலை மாறுது, காலநிலை மாறுது. காலநிலை மாற்றத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படுது. 50 விழுக்காடு மக்களுக்கு உடல்ல பாதிப்பு ஏற்படுது இந்த மருத்துவர்கள். அப்படி வரும்போது இப்ப நாங்க வந்து 800 கோடி மக்களுக்கு 100 கோடி மக்கள் தான் குடிநீர் இருக்கு, கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இப்ப வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நிலம் வந்து நீரற்றதா மாறிடுச்சுங்கிறீங்க. எங்க அப்பா வந்து நம்மால் வந்து இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லை என்றால் வாழுவதற்கான இடமா பூமி இருக்காது. 2ல 1 நடக்குன்றாங்க. ஆனா அண்மையில ஐநாவில் வந்து 200 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அந்த அறிக்கையை முன்வைக்கும் போது அதுல 12 ஆண்டுகளுக்கு தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது. அதுக்குள்ள அதை காப்பாத்திக்கலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிய வேண்டியதான்ட்டு போறாங்க. அதை பேசும்போது எல்லாரும் கைதட்டினா ஆச்சரியப்பட்டா, ஐயோ சரி பண்ணுமா அப்படின்னு நினைச்சான். அவவே நாட்டுக்கு போய் துருவ தெரிஞ்சுட்டு போயிட்டான். ஒருத்தன் கவலைப்படல. எழுதுன எங்க ஐயா கி வெங்கட்ராமனும் படிச்ச பிள்ளைகள் நாங்களும் தான் பதறிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க வந்து ஒரு ஓரத்துல, ஒரு நிலத்துல, ஒரு மாநிலத்தின், ஒரு இனத்தின் பிள்ளைகளை எடுத்து வச்சாலும் உலக பொதுமைக்கான அரசியல் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழன் தான் அதை பேச முடியும். ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு பேரன் கொண்டு நேச்சது என் தமிழ், அதனுடைய பிள்ளைகள் நாங்க தான் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்சே உலக என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற பிள்ளைகள், உயிர்மை நேயர்கள் நாங்க தான்.
இப்போ நாங்கள் தான் உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்க முடியும். அப்போ அதனால இந்த அரசியல்ல இந்த வாக்குக்கு காசு கொடுக்கறது, கூட்டணி பேரம் பேசிக்கிறது, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போறது, நாங்க வந்தா அதை செய்யுங்கிறது, 1000 குடும்ப தலைவிக்கு நான் வந்தா 2000, நான் வந்தா ஆண்களுக்கு பேருந்து இலவசம், இல்ல பெண்களுக்கும் இலவசம், இது அல்ல எங்க அரசியல். அதனால அதுக்குள்ள நாங்க வரல. சார், காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டதுல தாவேகா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க கூட்டணி சேர்ப்பதுல. ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களோட பேச்சாளர் நடத்தலையா, பேச்சாளர் வாய்ப்பு பேசியிருக்காங்களா? இல்ல, முதல்ல அது பேசுனது தம்பி வந்து காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிகிட்ட கேட்டேன், காங்கிரஸை சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். கவனிச்சார். அது இப்ப எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா, இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா, இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா, கல்வி மாநில உரிமை அதை எடுத்துட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா, இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு, நீட்டை திணிச்சது யாரு, என்ஐஏ கொண்டு வந்தது யாரு, இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம், மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அடிச்சு நாசமாக்குன ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா, இந்தி எதிர்ப்பா? இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்கதான். இப்ப மதவாதமா, பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதிய RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா என்னை பிடிச்சுக்கிட்டு நம்பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை 6 நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி எது ஆட்சி? இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யாரு பொறுப்பு இருக்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி யாருது? எங்கிட்ட இருக்கு? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து, தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது 2 கட்சியும் தானே. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார். எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி. அதை யாரை பார்த்து கேட்குறது? நான் சொல்றது புரியுது? அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாதான் நாங்க இந்த நிலத்துல இந்த அரசியலை கட்டி எழுதுறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. இது நாங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். கமலஹாசனுடைய நாடாளுமன்ற முதல் பேச்சு எப்படி கேட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அண்ணன் நல்லா பேசினாரு. தமிழ் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு நாடாளுமன்ற உரை. அண்ணன் தமிழர், தமிழ் மீது பற்று கொண்டவர் தானே, அதனால பேசத்தானே செய்வாரு. அது ஒரே மண்ணில் இருந்து வந்திருக்கோம் அண்ணன். அப்புறம் நான் பேசுறது அண்ணன் பேச மாட்டாரா?